நீங்க எருமையோட பாலை குடிக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எத்தனையோ எருமைகளை பார்த்துருப்பீங்க. ஆனா ஆண் எருமையை எப்பவாவது பார்த்துருக்கீங்களா? கடந்த 6 மாசத்துல யாராவது எங்கேயாவது ஒரு எருமை கிடாவை பார்த்துருக்கீங்களா? எருமை மாடுனா ஆண் பெண் 2 குட்டிகளையும் தானே போடும். அந்த எருமை கிடாக்கள் எல்லாம் எங்க போச்சு? எங்க இருக்கு அந்த ஆண் எருமைகள்? அதனாலதான் சாப்பாட்டுல நெய் இல்லைன்னா அது தொண்டையில இறங்காதுன்னு நீங்க வாதம் பண்ணும்போது அதை என்னால ஏத்துக்கவே முடியல. வேணும்னா வாய்க்குள்ள கையை விட்டு சாப்பாட்டை இறக்கி விடவா? இது அப்புறம் எப்படி இறங்காதுன்னு பார்ப்போம். பால் நெய்யெல்லாம் சாப்பிடலைன்னா உடம்பு எப்படி தேரும்? உடம்பு தேருதோ இல்லையோ, அதுக்காக ஒரு உயிரை கொலை செய்ய முடியுமா என்ன? ஒரு உயிரை கொன்னு வர்ற உடம்பு நாசமா போகட்டும். முதல்ல இந்த பால் நெய் கறியெல்லாம் சாப்பிட்றதுனால தான் உடம்பு தேருங்கிறது உண்மையும் கிடையாது. ரெண்டாவது, அப்படியே தேறினாலும் கூட எனக்கு அப்படிப்பட்ட உடம்பு வேண்டவே வேண்டாம். நான் சின்ன பையனா இருக்கும்போது என்ன பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு காலையில போவேன். அவன் என்ன பண்றான்னு கவனிப்பேன். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எருமைக்கு சட்டுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவான். 1-2 தடவை கேட்டேன். அவன் அது மருந்துன்னு சொன்னான். ஆனா அங்க எப்படியெல்லாம் கொடுமை நடக்குதுன்னு மெல்ல மெல்ல தான் தெரிய ஆரம்பிச்சது. உங்கள நிறைய பேர் பால் குடிக்கிறவங்களா இருப்பீங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பும் அன்பும் இருந்தா ஒன்று மட்டும் செய்யுங்க. இனிமே எப்போ பாலை பார்த்தாலும் அதோட நிறத்தை சிவப்பா பாருங்க. நீங்க குடிக்கிறது ரத்தம்.